நான் யார் தெரியுதா? நான் தான் உன் மாமா பையன். ஏன் இப்படி பயப்படுற? இங்க பாரு, உன்னதான். நில்லு, நில்லுமா. சொல்ல சொல்ல போயிட்டே இருக்க. நில்லு. நான் உன்னை பார்த்து பேசதான் வந்திருக்கேன். நீ இப்படி தயங்கி தயங்கி இருந்தா நான் என்ன பண்றது? உங்க அம்மா அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னைக்கு இல்லாமல் ரதீஷையும் ஃபாலோ பண்ணுறாரு. ஏற்கனவே அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாமல் இருக்கு. இதில் இது வேறயா? இப்படிலாம் பண்ண மாட்டாரே. ஓ, செவரு வச்சிட்டாங்களா? எல்லாம் மாறி போச்சு. கொலை என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? ஏய் ஏய், என்ன அப்படி பாக்குற? ம்? ம். ஓய் மாமா, வெள்ளவாயா, வாயான்ற வாயா. எவ்வளோ நேரம்? அவங்க அண்ணன் பையன் பண்ண வேலையை பாரு. என்னடா இப்படி வந்து நிக்கிற? இப்படி வந்து நிக்காம உன் பொண்ணை கூப்பிடு. என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்னடா பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சுன்னு உன் பொண்ணை ஆமா. கேளு. இதோ வந்திருக்கு பாரு. என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? கேளு. என்னடி? என்ன பண்ணுச்சு கேளு. நீ குடிப்பியா? இல்ல நான் குடிப்பேன். ஏய் ஏன்? என்னடா பேசுற மாமாட்ட? உன் பொண்ணை கேளு. உன் பொண்ணு தான் குடிக்க சொல்லுச்சு. என்ன பண்ணுச்சு கேளு. என்னடி வாய் திறந்து சொல்லுடி. காலையில காலேஜ் ஆண்ட உன் பொண்ணை பார்த்தேன். என்ன யாருன்னே தெரியாதுன்ற 4 பேர் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டேன். நான் யாருன்னு தெரியாது. என்ன முன்னாடி பார்த்ததில்ல, பின்னாடி பார்த்ததில்ல. நான் யாரு? மாமா பையன் தானே. ஆமா இதெல்லாம் இப்படிலாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது, அதெல்லாம் தப்பு இல்லையா? தப்பா இல்ல? எவ்வளோ அசிங்கமா இருக்கு. ஏண்டி இப்படி பண்ண? எமோஷனே பத்தல. ஏன்டி எப்படி பண்ண, ஏன்டி எப்படி பண்ணன்னு கேட்கணும்ல. 4 பேர் முன்னாடி அசிங்கம் பண்ணிட்டு ஏன்டி எப்படி பண்ண, ஏன் ஏன்டி இப்படி பண்ண? பண்ண? எதுக்கு அப்படி பண்ண? யார் அவன்? இவனுங்க வேற. டேய் மது, அவன் தான் கத்தினுக்கால உள்ள போனா. அண்ணாள்கிட்ட சொல்லிட்டாரு, போ சொல்லிட்டாரு, போ. ஏய் அவர் வீட்ல இருந்துட்டு அவர் வெளியே போன்ற. இங்க வா. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. துரத்தி விட்டுரு. போ, நீ போ. வெளில போ, வெளில போ. போக மாட்டியா? ஃபோன் பண்ணிட்டியா? ஏன்டா இப்படி பண்ற? அவளை மாட்டேன். கேளு. ஒன்றும் பண்ணலடா. மாமாவை ஏன் இப்ப துரத்துன? நான் தான் சொன்னேன்ல. மது சொல்லு. மது ம் சொல்லு. ஐயோ என்னடா நீ தண்ணி அடிச்சிட்டு ஹலோ, வந்து. மது எங்க? மது இங்க. மது கிட்ட தானே பேசினேன். மது அனுப்பி சொல்லு. டேய், நீ என்னடா பண்றீங்க? உன்னை கூட்டு போதான் வந்தேன். ஏன் வந்த எனக்கு போக தெரியாதா? குழந்தையா நான்? ஏய், ஏன்டா மண்ணு கலெக்ட் பண்ற? நான் கரெக்டா பண்ணா? யார் சொன்னா உனக்கு? இங்க வா. அவங்க தான் ஃபோன் யாரு? பண்ணாங்க. அவங்க யாரு? 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. பாத்தியா, உம்மா மாதிரி இருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணியதா? டேய் காலைல இருந்து என்ன நான் பஞ்சு தெரியுமா? கேளு கேளு, அங்க கேளு. 4 பேர் முன்னாடி என்ன பண்ணான்னு கேளு. கூப்பிட்டு கேளு. 2 பேரும் கேட்டாங்க சொல்ல, நீ கூப்பிட்டு கேளு. அங்க கேளுடா, என்னடா பார்த்து நிக்கிற? டேய் கேளு. அவனை கூட்டிட்டு போடா. அக்கம் கேளு. பக்கத்துல எல்லாம் அசிங்கமா இருக்குடா.
யாரு போடா முதல்ல எங்க அவனை. எங்க டேய் சித்தப்பா உனக்கு இதே வேலையா போச்சா? சும்மா விட மாட்டேன்டி உன்ன. வரேன், நாளைக்கும் வரேன். வா. அம்மா மாமாமா வாடி சுஜாதா அவன் நில்லுமா. ஏம்மா கோவமா பார்க்குற சுஜாதா? ஏன் ஒன்றும் தெரியாதா? உன் பையன் குடிச்சிட்டு வந்து அவ்வளோ அமக்கலம் பண்ணி அக்கம் பக்கத்தில் அவ்வளோ அசிங்கமாச்சு தெரியுமா? இதுக்கு மேலே அண்ணன் தங்கச்சி உறவு தேவையா? மா ஏ விடுமா. திருடி சிரிச்சுன்னு வந்து போதுமா. மனுஷன் நிற்கிறான். ஏம்மா இப்படி உறவே முறிஞ்சு போன மாதிரி பேசுற? நடந்தது எதுவுமே எங்களுக்கு தெரியாதுமா. அவன் என்ன பண்ணான் ஏது பண்ணான் ஒன்றும் புரியலம்மா எனக்கு. எல்லாம் பொறுமையா வீட்டுக்கு போய் பேசிக்கலாமா? உன் உறவே வேணான்னு விட்டு தொலைகிறேன், இதில் வேற வீட்டுக்கு வர சொல்றியா நீ? வாமா ப்ளீஸ்மா. அப்படியெல்லாம் பேசாதம்மா, வீட்டுக்கு வாமா, பேசி தீர்வு பண்ணிக்கலாம். அவனை நான் வர வைக்கிறேன். இவ்வளோ அசிங்கப்பட்டது போதாதுன்னு இதுக்கு மேலே அசிங்கப்பட சொல்றியா? அது எப்படி? நான் இருக்கும்போது அவன் எப்படி உன்னை அசிங்கப்படுத்துவான்? வீட்டுக்கு வாமா, அண்ணன் நான் இருக்கேன், வா, எல்லாம் பார்த்துக்கலாம், வா. வாங்கம்மா வா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நாங்கள் ஒன்றும் உங்கள் வீட்டுக்கு வரல, எங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். நீங்கள் வேணா எங்கள் வீட்டுக்கு வாங்க பையனை கூட்டிகிட்டு. சரிம்மா, உங்க வீட்டுக்கு நான் வரேன். அவனை அங்க வர வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க. வாடி. சீக்கிரம் வா. என்ன அவ்வளோ இது பண்ணி வாயே திறக்கலையே? ரதீஷ் நல்ல பையன் தானம்மா? என்னம்மா நடந்தது? என்ன நடந்துச்சு? என்ன விஷயமே தெரியலையே. என்ன நடந்தது சொல்லவே மாட்டேன்றியே. நான் தனியாக தானே இருக்கேன். நீ இப்போ சொல்லிட்டு தான் போகணும். பேசக்கூடாதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நேற்று காலேஜ்லேருந்து வரும்போது அவர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தார். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தாங்களா, எனக்கு ஷையாக இருந்துச்சு. ஏம்மா மாமா பையன் தானே, எதுக்கு வைக்கப்படுற? பேச வேண்டியதானே? ஆல்ரெடி நம்ம குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆகாதுமா. நான் பேசினா அவர் மேற்கொண்ட ஆசையை வளர்த்துக்குவாருன்னு நான் பேசாமல் வந்துட்டேன். சாரிம்மா, உன்னை நினச்சா பெருமையாக இருக்குமா. நம்ம வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்கிட்ட பார்த்தியா? நான் ஆத்திரப்பட்டு பேசிட்டேன். சரி வாமா போகலாம். வானே வரம்மா. உள்ளே வாங்க மாமா. ம். வா. பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து போடுமா, உட்காரட்டும். அப்பா கோவப்படாம பேசு. ம். உட்காருமா. ஃபோன் பண்ணு. டேய், எங்கடா இருக்க? அப்பா சொல்லுங்கப்பா. ஆஃபீஸில் தான்ப்பா இருக்கேன், ஒர்க்கில். உடனே அத்தை வீட்டுக்கு வாடா. அப்பா வரேன்ப்பா, ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது. மீட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டுமாப்பா. என்னாச்சுங்கப்பா?
ஒரு முக்கியமான விஷயம் உன்னிட்ட பேசியாகணும். நீ நேரில் வா, எல்லாம் பேசிக்கலாம். சரிப்பா வரேன்ப்பா. ஆ, சீக்கிரம் வா. ஓகேப்பா.